ஆற்றங்கரை படம் மூன்றாவது தான் முதல்ல இருந்துச்சு. இப்போ நான்காவது ஐந்தாவது அதே படம் சிலபஸ்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காருப்பா. எல்லா சிலபஸும் எங்கிட்ட கேட்டுக்கலாம். ஆமாம். அதே மாதிரி ஒரு மதிப்பீட்டுக்கு வந்து கிரீடம் நம்ம வாங்குறோம் கடையில். கிரீடம் வாங்க தேவையில்லை. பிரிண்டர் சீட்டை வாங்கி அதை வேஸ்ட்டாக பண்ணி எழுதிக்கணும். அதே பிரிண்டர் சீட்டை வந்து டிசைன் கட் பண்ணி இந்த அட்டையில் ஒட்டிட்டு கிரீடம் வந்து நம்ம அழகாக செய்யலாம். வேஸ்ட்டான அட்டையை தூக்கி போடாமல் டபுள் வடிவம். இந்த கிரீடத்தோடைய வடிவம் வந்து டபுள் வடிவம். எல்லாமே வந்து டபுள் கவர் கூட செஞ்சுட்டு இருக்கிறது. இதுக்கு மேல வந்து ஸ்டார் ரவுண்ட் ஷேப் இந்த மாதிரி கட் பண்ணி இதில் ஒட்டிட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு முடியாது. பரவாயில்ல குழந்தைங்க வந்து போட்டுக்கலாம். இந்த கிரீடை செய்யும் போது அப்படின்னா செஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு அட்டையில 4 பீஸ் எடுத்துக்கிறோம். இந்த வேஸ்ட் அட்டை இந்த வேஸ்ட் அட்டையை வந்து சாதத்துக்கு மாற்றணும். ஒரு குழந்தையுடைய தலை அளவெடுத்து நம்ம கிரீடம் செய்யலாம். இப்போ மேடமுடைய தலை மட்டும்தான் அளவு மட்டும் தான் நம்ம எடுக்கணும். ஒரு குழந்தையுடைய அளவு ஆனால் எல்லாருமே வந்து போட்டுக்கலாம். பெரியவங்க தலை அளவு எடுக்கணும்னா அளவு மட்டும் தான் உண்டு. அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் பட்டையை வந்து சைட்லேயும் வச்சுருப்பாங்க, கையிலையும் வச்சுருப்பாங்க. அதுதான் இந்த கேப்பு. அதில் பேப்பர் ஒட்டிக்கணும். சூரியன் மாதிரி ஓ, இந்த ஐடியா எனக்கு தெரியாது. பின்னாடி அந்த சூரியன் மாதிரி நம்ம வந்து கிரிக்கெட் சீட்டை வந்து மட்டமா சி ஷேப்பு யூ ஷேப்பு இந்த நிலா மாதிரி ஸ்டார் மாதிரி கட் பண்ணி இதில் ஒட்டிட்டோம்னா ஒரு வருஷம் நமக்கு தெரியாது.